நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஹாய் யோகி. ஹாய் தேவ். ஹலோ. டேய் என்னடா இது இவ்வளவு லேட் பண்ணிட்டியே? இந்நேரத்துக்கு நானும் இவ்வளவு ஒரு பெக்காவது போட்டிருப்போம். சாரி தேவ். விஜய், this is தேவ் and this is தேவ். ஹாய். ப்ளீஸ் பி சீட்டட். உட்காருங்க. என்ன விஜி, எப்படி இருக்கீங்க? லைஃப் எப்படி இருக்கு? யோகி உங்களை எப்படி வச்சிருக்காரு? நல்லா கவனிச்சுக்கிறாரா? லைஃப் நல்லா என்ஜாய் பண்றீங்கல்ல? ஏன் நல்லா இருக்கீங்க? ஹலோ, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இப்ப என்ஜாய் பண்ணாம வேற எப்ப என்ஜாய் பண்றது? விஜி, நல்லா ஃப்ரீயா இருங்க. கம் ஆன், லெட் us share it. நோ தேங்க்ஸ் தேவ். நோ தேங்க்ஸ் தேவ். என்னடாச்சு உனக்கு? தண்ணியே வேணாங்கற? நான் இப்ப சாப்பிடுறது இல்லடா. ஏய் கம் ஆன் யோகி. என்னடா இது? நம்ம தனியா இருக்கிற நேரத்துல எத்தனை முறை பெட்டு கட்டி நானே ஒரு குவார்டர் கூட தாங்க மாட்டேன். நீ ஃபுல் அடிச்சிட்டு கூட ஸ்டடியா நிப்பியடா. என்னாச்சு உனக்கு? ஏன் திடீர்னு வேண்டாங்கற? அப்போ தனியா இருக்கும்போது சாப்பிட்டேன், இப்போ சாப்பிடுறது இல்ல. விஜய்க்கு அந்த வாசனை பிடிக்காது. ஐயோ ஆரம்பிச்சிட்டாயா. அப்போ விஜய் சொன்னா நீ சாப்பிடுவ. யமுனா பர்மிஷன் கொடுக்க சொல்லு. விஜி, பர்மிஷன் கொடுங்க. ஆம்பளைங்களை ரொம்ப படுத்தாதீங்கப்பா. லிமிட்லாம் ஓரளவுக்கு தான். நீங்க தான் சாப்பிடல, அவரையாவது சாப்பிட சொல்லுங்களேன். பர்மிஷன் கொடுங்கப்பா, சொல்லுங்களேன். அவங்களே சொல்லிட்டாங்க சாப்பிடுறா. ஜஸ்ட் ஹேவ் டு ப்ளே. தேவ், விஜய்க்காக நான் தண்ணி சாப்பிடுறதே விட்டுட்டேன்டா. என்னையா இந்த வயசுல என்ஜாய் பண்ணாம எப்படி? எங்களை பாரு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரியா இருக்கும். we are free. இந்த வயசுல என்ஜாய் பண்ணாம வயசான காலத்துல எப்ப என்ஜாய் பண்ணுவ? என்னையா இவன்? அதுக்குதான் 2 சேர் போட வேண்டாம்னு சொன்னேன். கேட்டியா? ஒரு சேர் போட்டிருந்தா இப்ப நம்மள போல உட்காந்துருப்பாங்கல்ல. சரி தேவ், பாம்பே போயிட்டு வந்தியே, ட்ரிப் எப்படி இருந்தது? இட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக் டா. எக்ஸலென்ட் ட்ரிப். எவ்வளவு ஹாப்பியா இருந்தது தெரியுமா? உன்னை கூப்பிட்டேன், நீ தான் வரமாட்டேன்ட்ட. ஓ சாரி, மணி 9 ஆச்சு. 9 மணிக்கு மேல யாரையும் சந்திக்கிறது இல்ல, யாரையும் பாக்குறது இல்ல. நேரா பெட்ரூம் தான். அப்புறம் நீங்க 2 பேரும் இங்க 2 நாள் தங்குற மாதிரி தானே வந்திருக்கீங்க. கிச்சன்ல சமையல்காரன் இருக்கான், சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன். அப்புறம் மேல பெட்ரூம்ல ஏசி இருக்கு. டபுள் காட், சாரி சிங்கிள் காட். ஹேவ் ஏ நைஸ் ஃபன், என்ஜாய் அண்ட் ரிலாக்ஸ். வா டார்லிங், நம்ம போலாம். ஹலோ, என்ஜாய்மா. பாய். பார்க்கலாமா? ஓ சாரி, லேடிஸ் பர்ஸை பார்க்கக்கூடாதுல்ல? இல்ல, பார்க்கலாம். செடியில ஒரு மொட்டு இருக்கு. கொஞ்ச நாள்ல இது பூக்கும். அது பூ பூத்து உதிரத்துக்குள்ள நீங்க முடிவெடுங்க. என் ஃப்ரெண்டா இருக்க போறீங்களா இல்ல வைஃபா?
சார் நீங்க யாரை பார்க்கணும்? காவேரி கார்மெண்ட்ஸ் ஓனரோட பசங்க இந்த ஸ்கூல்ல தானே படிக்கிறாங்க? ஆமாம் சார். இப்போ வருவாங்களா? இப்போ வருவாங்க. நீங்க யாரு? அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப வேண்டியவன். அப்படியா? அவங்க எப்படி போவாங்க? நீங்க யாருன்னு சொன்னீங்க? அதான் சொன்னேனே, அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட். காவேரி கார்மெண்ட்ஸ் ஓனர் பசங்க தானே? இவன் ஒருத்தன். தம்பி, பேர் என்ன? ஸ்ரீவரசன். ஸ்ரீவத்சன். என்ன கிளாஸ் படிக்கிற? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏ. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏ. வெரி குட். நல்லா படிக்கிறியா? உன் வீடு எங்க இருக்கு? வா போலாம். ஹாய். உன் தம்பியா? ஆமா. உன் பேர் என்ன? ஸ்வேதா. ஆமா, நீங்க யாரு? இப்போ காவேரி உங்களுக்கு என்ன வேணும்? அக்கா. அக்கா. காவேரி உங்களுக்கு அக்கானா, நான் உங்களுக்கு மாமா. மாதவனி ஏற்கனவே ஒரு மாமா இருக்காங்களே. அப்படியா? நானும் ஒரு மாமா தான். சாக்லேட் சாப்பிடலாமா? சித்தி, யார் சாக்லேட் தந்தாலும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. நல்ல பழக்கம். தம்பி, இந்த லெட்டரை காவேரி கிட்ட கொடுக்கலாமா? இங்க வாங்க. ம். என்ன அவசர போலீஸ் ஃபோன் பண்ணுமா? அங்கிள், முஞ்சி கார் வந்துச்சு. வா போலாம். சீ. வாடா போலாம். யாரு கூட்ட கணக்குள்ள பாப்பா போலீஸ கூப்பிடு. விடாத. யாரு திருட்டு மாப்பிள? நாங்க மாப்பிள எப்படி பூட்ட கணக்குள்ள வந்தீங்க? நான் எங்க வேணாலும் வருவேன், எப்படி வேணாலும் வருவேன். ஆமா, ஜெயில இருந்து நீங்க எப்போ ரிலீஸ் ஆனீங்க? அது முக்கியம் இல்ல. காவேரி எப்படி இருக்கா? அதை ஏன் மாப்பிள கேக்குறீங்க? நீங்க ஜெயில இருக்கும் போது அந்த காவேரி பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணாங்க. அப்ப அந்த காவேரியை பார்த்து சொன்னேன், அம்மா பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் ஜெயில இருந்து அம்மா உருவாயிருக்கானுங்க. கண்டிப்பா நம்ம நாக மாப்பிள எதிர்காலத்துல பெரிய தலைவர் ஆவாரு. நீ அவசரப்படாதம்மா, அவரையே கல்யாணம் பண்ணிக்கோன்னு எடுத்து சொன்னேன். அது கேட்கல. கேவலம் ஒரு சர்வர் பைய, அவன் பேர் மாதவன். அவனை கட்டிட்டு வாழ்ந்துட்டு இருக்கு. வயிற்றுல புள்ள வர உண்டாயிருக்கு. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டீங்களாமே? அது உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும். எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். சும்மா கருப்பு ட்ரெஸ் போட்டு வாட்ச் பண்ண நீங்க பெரிய ஆளா? ஆட போங்க மாப்பிள்ள. நேரா கிளம்பி காவேரி வீட்டுக்கு போய் நீங்க காதலிச்சது உண்மைதானே? பாடி என் கூட கையை பிடிச்சி இருக்கணும். அப்ப புருஷன் மாதவன் சும்மா இருக்க மாட்டான், தடுக்க வருவான். டபாக் கத்தி எடுத்து ஒரே குத்து. ரெண்டாம் கல்யாணம் பண்ண வேண்டியதானே? அந்த வீட்டுல ரெண்டாம் கல்யாணம்னு சாதாரண விஷயம். அன்றாட நிகழ்ச்சி மாதிரி. காஃபி சாப்பிடும் போது ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க, டிஃபன் சாப்பிடும் போது ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க, மதியம் லஞ்சுக்கு ஒரு கல்யாணம், நைட் டின்னருக்கு ஒரு கல்யாணம், இந்த கேப்ல ஈவினிங் டீ டைம்ல ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க. வேலு சுமாரு. நாகு, நம்ம ரெண்டு பேரோட எய்ம் ஒண்ணுதான். தனித்தனியா போராடுறத விட ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து முயற்சி பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். நீங்க காவேரியை ஃபாலோ பண்ணி அவளை டார்ச்சர் பண்ணுங்க. நீங்க ஜெயிலுக்கு போக காரணமா இருந்த சாரதாவை நான் டார்ச்சர் பண்றேன். ஆனா ஒண்ணு, சாரதா கிட்ட நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவ எக்ஸ் கலெக்டர். அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணும். இந்த லெட்டரை காவேரி கிட்ட கொடுக்கணும். மாப்பிள்ள, காவேரி நாங்க எது கொடுத்தாலும் வாங்காது, எங்க கூட பேசவே பேசாது. நீங்களே கொடுத்துருங்க மாப்பிள்ள. சரி, நான் பாத்துக்கிறேன். பாப்பா வந்தான், உக்காந்தான், லெட்டர் எடுத்து கொடுத்தான், முடியாதுன்னு சொன்னோம். அவன் பாட்டு நடந்துகிட்டே போயிட்டான். இவன் என்ன செய்ய போறானே புரியலையே. நாகு ஒரு கேள்விக்குறியாவே இருக்கான் பாப்பா. என்ன கிருஷ்ணா, என்ன சொல்ல வந்தியோ தைரியமா சொல்லு. இந்த பார், டெலிஃபோன் ரிசீவர் எடுத்து வச்சாச்சு.
ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாத்தையும் வெளியே அமிச்சாச்சு. நீ என்ன ரகசியம் சொல்லணுமோ சொல்லு. சார், ஏன் தயங்குற கிருஷ்ணா? இங்க பாரு, காவேரி கார்மெண்ட்ஸுக்கு 10 வருஷமா நான் லீகல் அட்வைசரா இருக்கேன். உன் ஒய்ஃப் வந்து சொத்துல பங்கு கேட்டு போன விஷயம் கூட எனக்கு தெரியும். உனக்கு சொத்துல பங்கு வேண்டாம் சொல்லு, சாரதா கிட்ட சொல்லி வாங்கி கொடுத்துறேன். ஐயோ, சொத்துல பங்கு கேட்கறதே பிரபாவோட பேராசை தான் சார். எனக்கும் ராமுக்கும் என்னைக்கும் இருக்கிறது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான். அவரோட சொத்துல, அவரோட ஃபேக்டரியில அல்லது வீட்டுல எனக்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த பங்கும் கிடையாது அப்படின்னு நீங்க ஒரு விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்தீங்கன்னா நான் கையெழுத்து போடுறேன் சார். விடுதலை பத்திரம்லாம் எதுக்குப்பா? நீ கோர்ட்ல வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டா உனக்கு ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடும். என்னால கோர்ட்டுக்கு வந்து சொல்ல முடியும். நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் ராமுவை யார் சார் காப்பாற்ற முடியும்? ஒரு பாதுகாப்புக்கு தான் இந்த விடுதலை பத்திரம். சரி, இன்னைக்கே டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிடுறேன், நீ எடுத்துக்கலாம். ஓகே சார், அப்படியே அந்த விடுதலை பத்திரத்துல இன்னொரு முக்கியமான ரகசியம் நீங்க எழுதணும் சார். என்னப்பா அது? அது அது தயங்காம சொல்லு. நான் கொஞ்சம் தண்ணி சாப்பிடலாமா சார்? ஓ, தாராளமா சாப்பிடு. இப்ப சொல்லு சொல்லு கிருஷ்ணா. சார், சார், ஏன் கிருஷ்ணா தயங்குற? சொல்லு. சார், நான் சொல்ல போற உண்மையை நீங்க யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க சார். சத்தியமா? எதுக்குப்பா? ஆமா சார், நீங்க சத்தியம் பண்ணாதான் நான் அந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லுவேன் சார். சரி, சத்தியம் பண்ணிட்டேன். இப்ப சொல்லு. சார், ராமு கிட்ட வளர்ற சீனிவாசன் என் பையன். அதே மாதிரி என்கிட்ட வளர்ற பிரசாத் ராமுவோட பையன் சார். என்ன சொல்லிக்கிட்டு இருக்க கிருஷ்ணா? குழந்தைங்கள மாத்திட்டீங்களா? என்ன முட்டாள்தனமான வேலை செஞ்சிருக்கீங்க? ஆமா சார், முட்டாள்தனமா உணர்ச்சி வசப்பட்டு தான் இந்த காரியத்தை பண்ணியிருக்கோம். இந்த உண்மை எனக்கும் என் ராமுவுக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. நாளைக்கே எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா ராமு இந்த உண்மையை சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அதனாலதான் சார் உங்ககிட்ட இந்த உண்மையை சொன்னேன். தயவு செய்து என் ராமுவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த உண்மையை நீங்க தான் சொல்லணும் சார். சொல்வீங்களா சார்? சொல்றேன்ப்பா, கண்டிப்பா சொல்றேன், நீ கவலைப்படாத. சார், அவசரப்பட்டு இந்த உண்மையை வேற யார்ட்டையும் சொல்லாதீங்க சார். ஏன்னா சீனிவாசனோட வாழ்க்கை கெட்டு போயிடும் சார். சீனிவாசனுக்கு சாரதாவால தான் அம்மாவா இருக்க முடியும் சார், வேற யாராலையும் இருக்க முடியாது சார். தயவு செய்து இந்த விஷயத்தை வேற யார்ட்டையும் சொல்லாதீங்க சார். ஏன்னா வர வர என் உடம்பு சரியில்லாம போய்கிட்டே இருக்கு சார். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா, என் ராமுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா சார், இந்த உண்மையை நீங்க தான் சொல்லி என் ராமுவை காப்பாத்தணும் சார். ஏன்னா அவனுக்கு வேற யாருமே இல்லை சார். என் ராமுவை காப்பாத்துவீங்கல்ல சார்? கவலைப்படாத கிருஷ்ணா, அவனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது சார். நீ பயப்படுற மாதிரி ஒண்ணும் ஆகாது. காப்பாத்துவீங்கல்ல சார்? கண்டிப்பா காப்பாத்துவேன். தயவு செய்து காப்பாத்துங்க சார். நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாத. என்னை எதுக்கு இங்க வர சொன்னீங்க? உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? பணம் ஏதாவது தேவைப்படுதா?
பிரச்சனை இல்லைம்மா. வர வர பிரபா தான் என்ன செய்யறோன்னே தெரியாம நிறைய தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்படி என்ன அவ புதுசா தப்பு பண்ணிட்டா? சொத்துல பங்கு வேணும்னு ராமுவுக்கு வக்கீல் நோட்டீஸ் அமைச்சிருக்கா. பெத்தவங்க நாங்க எங்க மேலேயே அவ கேஸ் போட்ட, அப்புறம் ராமு மட்டும் அவ சும்மா விடுவாளா? நோட்டீஸ் நான் அனுப்பிச்ச மாதிரி அமைச்சிருக்காமா. அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஒரு பாதுகாப்புக்காக ஏற்கனவே நான் லாயர்கிட்ட பேசிட்டேன். அந்த சொத்துல எனக்கு எந்த உரிமையும் இல்லை, எந்த பங்கும் இல்லை. அதைத்தான் விடுதலை பத்திரத்துல எழுதியிருக்கேன். அதோட காப்பி தான் இது. இதை நீங்க வச்சுக்கங்க. இதெல்லாம் எதுக்கு? உங்களுக்கும் ராமுக்கும் தான் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இந்த விடுதலை பத்திரம்லாம்? இது இப்போதைக்கு இல்ல அத்தை. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் ராமுவை இதாலதான் காப்பாற்ற முடியும். வாங்கிக்கங்கம்மா. இதை நான் வாங்கிக்கிறேன். ஆனா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது மாப்பிள்ள, நீங்க நல்லா இருப்பீங்க. அவளால உங்களுக்கும் நிம்மதி இல்லை, எங்களுக்கும் நிம்மதி இல்லை. பெத்த பாவத்துக்காக நான் தான் தினம் தினம் கண்ணீர் வெடிச்சுக்கிட்டு இருக்கேன். அழாதீங்க அழாதீங்க. நான் இப்போ இன்னொரு உண்மையை சொல்ல போறேன். அதை கேட்டு நீங்க இன்னும் நிறைய அழ வேண்டியது இருக்கும். நீங்க முட்டாள்தனம் நினைச்சுக்கோங்க, பைத்தியக்காரத்தனம் நினைச்சுக்கோங்க. நாங்க அத்தை, நான் சொல்ல போற உண்மையை நீங்க யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. சீனிவாசன் எனக்கும் பிரபாவுக்கும் பிறந்த குழந்தை. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? என் தலையில இவ்வளவு பெரிய கல்ல தூக்கி போடுறீங்களே. நாங்க குழந்தைய மாத்திக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சீனிவாசனுக்கு ஊனம்னு. ராமு கிட்ட நிறைய வாட்டி கெஞ்சி கேட்டேன், அந்த குழந்தைய திருப்பி என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி. ஆனா தரவே இல்லை. நீங்களே யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தை தன் குழந்தைன்னு தெரிஞ்சா பிரபா அந்த குழந்தைய கொண்டு இருப்பா. இந்த விஷயத்தை கூட அந்த விடுதலை பத்திரத்துல எழுதி வச்சிருக்கேன். நாளைக்கு குழந்தையால ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா நான் இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இல்லைன்னா நீங்க தான் என் ஸ்தானத்துல நின்று ராமுவுக்கு எந்த ஆபத்தும் வராம காப்பாத்தணும். காப்பாத்துவீங்களா? கண்டிப்பா செய்யற மாப்பிள்ள. இப்ப நான் சீனிவாசனை ஒரே ஒரு தடவை போய் பார்க்கல. தாராளமா பார்க்கலாமேம்மா. ஆனா உணர்ச்சி வசப்பட்டு இந்த உண்மையை யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. இல்ல மாப்பிள்ள, நான் சொல்ல மாட்டேன். சாரதா கிட்ட இருந்து சீனிவாசனை பிரிச்சு பிரபா கிட்ட கொடுத்து அவ வாழ்க்கையை நான் நாசமாக்க மாட்டேன் மாப்பிள்ள. நான் நாசமாக்க மாட்டேன். கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா சொல்ல மாட்டேன். நீங்க தான் அவனை காப்பாத்தணும் அத்தை. காப்பாத்துவீங்களா அத்தை? நிச்சயமா நான் காப்பாத்துறேன் மாப்பிள்ள. நிச்சயமா காப்பாத்துறேன். மம்மி மம்மி அங்கிள் மம்மி எங்க? என்ன பிரசாத், ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனையா சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். மாமாவோட கால் இப்படி இருக்கிறதுன்னு நினைக்காத. கடமைன்னு வந்துருச்சுன்னா மாமா காலெல்லாம் பார்க்க மாட்டேன். பிரச்சனையை தீர்க்கிறதுக்காகவே இந்த உலகத்துல அவதாரம் எடுத்த வேண்டாம். பிரச்சனையோடய வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன், பிரச்சனையோடய இன்னும் வாழணும்னு ஆசைப்படுறவன், கொஞ்ச நாள் பிரச்சனை இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பிரச்சனைன்னு சொல்லு பிரசாத்.
மம்மி எங்க அங்கிள்? வாத்தியா அவன் அடிச்சானா? சொல்லு. பிரசாத், உங்க மாமா பத்தி உனக்கு தெரியாதடா, பெரிய போராளிடா. இதே மாதிரிதான் 3ஆம் கிளாஸ் படிக்கும் போது. நீ எத்தனாவது படிக்கிற? 7th 7வது. மாமா 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது எட்டப்பன் ஒரு வாத்தியா. நான் ஒரு சின்ன தப்பு தான் பண்ணேன். அதுக்கு நான் அடியோன்னு அடிச்சுட்டான். நான் தான் போராளியாச்சே, விடுவனா? இந்த கொடிக்கா புளிக்கா அடிக்கிறதுக்காக ஒரு உண்டிக்கோல் வச்சிருந்தேன். அதனால கொண்டு வந்து ஃபட்டால் ஒரே அடிதான். 3 மாசம் கோமால படுத்துட்டான். நீ எங்க பாப்பாவோட புள்ளடா, உனக்கு ஒரு பிரச்சனை விடுவனா? அதே பாரம்பரிய உண்டிக்கோல் இன்னும் மாமா வச்சிருக்கேன். ஒரு வார்த்தை சொல்லு, அந்த வாத்தியான அடிச்சேன்னு வச்சுக்க, 3 வருஷம் கோமால படுத்துருவான். சொல்டா கண்ணே. மம்மி எங்க அங்கிள்? டேய் தபார், பெத்த புள்ளையா இருந்தாலும் சரி, கட்டின புருஷா இருந்தாலும் சரி, நேரடி எங்க பாப்பாவை யாரும் பார்க்க கூடாது. என் மூலியமா தான் சொல்லணும். நான் தான் பிரச்சனை தீர்த்து வைப்பேன். சொல்லு. மம்மி எங்கன்னு சொல்லுங்க அங்கிள். மம்மி சொல்லிட்டு இருக்க? நான் யார் தெரியுமா? பாப்பாவோட பர்சனல் ரெப்ரசன்டேட்டிவ், பாப்பாவோட பர்சனல் செக்ரட்டரி, PRO, உள்துறை, வெளித்துறை, பொதுநலத்துறை எல்லாமே நான் தான். என்கிட்ட தான் நீ சொல்லணும். சொல்லு. மம்மி எங்க அங்கிள்? சொல்ல முடியாதா? உங்க அம்மா எங்க சொல்ல முடியாதா? என்னடா பேசியிருக்க? வேலு இரு, என்னாச்சு? அது வேற ஒண்ணு இல்ல பாப்பா. பிரசாத் ஸ்கூல்ல ஒரு பிரச்சனையா, அதை என்கிட்ட சொல்ல வந்தான். நான் சொன்னேன், பிரசாத் நியாயமா எந்த விஷயமா இருந்தாலும் நீ மாமா கிட்ட சொல்லக்கூடாது, உங்க அம்மா கிட்ட தாண்டா சொல்லணும். உங்க அம்மா தாண்டா 10 மாசம் சுமந்து பெத்த தாய் சிறந்ததொரு கோயிலும் இல்லை. தந்தை சொல்மிக்க வேணா இடிக்குது. என்னதான் ஒன்னையும் உங்க அம்மாவையும் நான் தோல்ல போட்டு வளர்த்தா கூட இந்த பிரச்சனைய உங்க அம்மா கிட்ட சொல்றதாண்டா தாகம். சொல்லுடான்னு சொல்லிக்கிட்டு நீ வந்துட்ட. ஏண்டா வாயில கை வச்சுக்கிட்டு இருக்க? பிரச்சனை என்னன்னு சொல். என்ன பிரசாத்? பாட்டி ஸ்கூலுக்கு வந்திருந்தாங்க மம்மி. எந்த பாட்டி? இந்த காவேரி பாட்டி, வளர்வாய் பாட்டியா? நம்ம பாட்டி. அவங்க ஏன் அங்க வந்தாங்க? தெரியல மம்மி. ஆனா அவங்க வரும்போது என்னதான் பார்க்க வராங்களோன்னு ஆசாசியா ஓடி போன மம்மி. ஆனா கடைசியில வந்து ஸ்ரீனிவாசன் எங்கன்னு கேட்டாங்க மம்மி. நான் வந்து அவன் ஸ்கூலுக்கே வரதில்ல, வீட்லயே இருந்து டியூஷன் எடுத்து படிக்கிறான்னு சொன்ன மம்மி. அவங்க வந்து சரி நல்லா படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மம்மி. பிரசாத், ஸ்கூலுக்கு உங்க பாட்டி வரும்போது கையில என்ன வச்சிருந்தாங்க? நிறைய சாக்லேட்ஸ் ஃப்ரூட்ஸ் வச்சிருந்தாங்க அங்கிள். அத நான் கேட்கல. கையில ஏதாவது உயில் சாசனம், பேங்க் செக் புக், கேஷ், கரன்சி ஏதாவது கொண்டு வந்தாங்களா? சரி, அந்த சாக்லேட் பிஸ்கட் கொண்டு வந்தாங்களே, உனக்கு ஏதாவது கொடுத்தாங்களா? கொடுக்கல அங்கிள். பாத்தியா பாப்பா, அந்த கழுதிய சொந்த பேரன் இருக்கும் போது மாற்றான் பேரனுக்கு வாங்கி கொடுக்கறாளே, இவளாரு பொம்பளையா வச்சுக்கிறதுக்கு. சரி, பாட்டி எப்பவுமே அப்படிதான். யாரையாவது பார்க்கணும்னு தோணுச்சுன்னா பழம் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிடுவாங்க. நீ முதல்ல டியூஷன் போ. வேலு, அம்மா எதுக்கு ஸ்ரீனிவாசனை பார்க்க போயிருப்பாங்க? அங்கதான் பாப்பா எனக்கு இடிக்குது. நான் நினைக்கிறேன், உனக்கு சேர வேண்டிய சொத்தை அந்த அநாத பையன், அந்த நொண்டி பையன் சீனிவாசனுக்கு எழுதி வைக்கிற கழுவி முயற்சி பண்றாளோ அப்படின்னு நினைக்கிறேன். எதுக்கும் என்னுடைய பர்சனல் சட்ட ஆலோசகர் சுந்தரி கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி விஷயத்தை கறந்துட்டு வரேன். நீ இங்கே இரு. நிலுவேலு, இதெல்லாம் கட்டி வச்சுட்டு போ. பாப்பா, என்னோட சட்ட ஆலோசகருக்கு அன்பளிப்பு தரலாம் நினைச்சேன். வேணாமா? சரி, கேட்டு வச்சிடுறேன். யாரு நீங்க? நான் பாட்டிடா. பாட்டியா? ஆமா. யார பார்க்க வந்திருக்கீங்க? யாரு வேணும்? எனக்கு நீதான் வேணும் ராஜா, நீதான் வேணும். உன்னோட சித்தி இருக்காங்களா? சித்தி இல்ல. இந்த பாரு, உனக்கு பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இத வச்சுக்கோ. இத பாரு, இன்னொரு பொம்மை கூட வாங்கிட்டு வந்திருக்கேன். பிடிச்சிருக்கா கண்ணா? இத பாரு, உனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ராஜா. இத பாரு. ஒரு வாட்டி பாட்டின்னு கூப்பிடு கண்ணா. பாட்டி. இங்க பாரு, உனக்கு சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, பிடிக்குமா கண்ணா உனக்கு இதெல்லாம்? வச்சுக்கோ. இன்னும் பாரு, ஆரஞ்சு, ஆப்பிள்,
உனக்கு தான். பாட்டிக்கு ஒரு முத்தா கொடு கண்ணா, ஒரு முத்தா கொடு ராஜா. இந்த பக்கம் என் செல்லம். வா சாரதா. வந்து இந்த நேரத்துல நான் எப்போ ஆபீஸ்ல தான் இருப்பேன். நீங்க எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம். சொல்லிருந்தா நானே உங்களை பார்க்க வந்திருப்பேன். வந்து இந்த பக்கம் கோயிலுக்கு வந்தேன். அப்படியே சீனிவாசனையும் பார்த்துட்டு போலான்னு. சீனிவாசன் நல்லா படிக்கிறானே? சாரதா, அப்பா பாட்டி பொம்மையும் சாக்லேட்டும் கொடுத்தாங்க. என்னங்க திடீர்னு அவங்களுக்கு ஸ்ரீனிவாசன் மேல இவ்வளோ பாசம்? பொதுவா பெரியவங்களுக்கு குழந்தைன்னா பிடிக்கும். ஸ்வேதாவும் ஸ்ரீ ஸ்கூலுக்கு போயிட்டதுனால இவனை கொஞ்சம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ. நான் ராமு பேசுறேன்டா கிருஷ்ணா. என்ன விஷயம் ராமு, சொல்லு. இல்ல, நம்ம குழந்தைய மாத்தின விஷயத்த வாய் தவறி யார்கிட்டயா சொல்லிட்டியா? எதுக்காக கேக்குற? சும்மா ஒரு பேச்சு கேட்டேன். என்னடா அது? இந்த விஷயத்த போய் நான் யார்கிட்டயாவது சொல்லுவேனா? சரி சரி, வேற என்ன? ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். என்கிட்ட மாட்ட போறீங்க இப்ப நீங்க? அரிசி போட்டு மாட்டீங்க. நல்ல மாட்டேப்பா. யாரு இது? என்னடி இது விளையாட்டு? ஏண்டி ரோஜா, என்னடி இது? குழந்தைங்களுக்கு சரியா நீ விளையாடுறதுக்கு வேலையை பாருப்பா. ஏ காவேரி, இப்படி கண்ணை கட்டின்னு கண்ணாமூச்சி ஆடி இருந்ததுன்னா கண்டபடி எங்கேயாவது அடிபட்டு அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு உடனே தூக்கின்னு போக வேண்டி வரும். இதை விட வீட்டை பெருக்கி தொடச்சு எந்திரத்துல மாவு அரைச்சு நெல்லு குத்துறது இப்படி ஏதாவது வேலை பண்ணிட்டு இருந்தா சுகமா பிரசவம் ஆகும். அதை விட்டுட்டு என்னமா பண்ணிட்டு இருக்கே? அந்த காலத்துல நாங்கெல்லாம் வாய மூடிட்டு உள்ள போறியா? ஏண்டி நான் எது சொன்னாலும் ஏண்டி உள்ள போமா? என்னவோ காவேரி, என்ன இது? உள்ளத்தாச்சி பொண்ணு மாதிரியா நடந்துக்கிற? விளக்கு வச்ச நேரத்துல பசங்களோட விளையாடிட்டு இருக்க. டேய் சும்மா இருடா. சரி, கோயில் பக்கத்துல தானே இருக்கு, போய் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வா. போமா. போ. சரி குடு. ஏய் வாங்கடா. சிப்பா. வா காவேரி, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். கஷ்டப்பட்டிருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் உன்னால. வா. என்ன பாக்குற? சந்தோஷமா இருக்கலாம். உன்னோட வாழணும் முடிவு பண்ணு. வா வா, இந்த ஊரை விட்டே போய் சந்தோஷமா இருக்கலாம். வா காவேரி. காவேரி, காவேரி, என்னாச்சு? ஏய் காவேரி, என்ன கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு? ஏய் காவேரி,
ஒண்ணும் இல்லம்மா நீ போ. கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போய் உடனே வந்துட்டே என்ன சொல்லு. ஒண்ணும் இல்லம்மா நீ போய. கவிரி நான் உன் அம்மா கேக்குறல சொல்லு. எனக்கு எதுவும் ஆகலம்மா தயவு செஞ்சு நீ போமா. கவிரி அம்மா கேக்குற சொல்ல மாட்டேங்கறியே. என்ன காவேரி? சித்தி என்னம்மா என்னாச்சு? சித்தி ஏன் இப்படி அழுவுற? என்னாச்சு? என்னாச்சுன்னு என்கிட்ட சொல்லு. இந்த பாரு என்னன்னு என்கிட்ட சொல்லுமா. என்ன என்னாச்சு? என் வாழ்க்கைய போயிடும் போல இருக்கு சித்தி. என்ன ஆச்சு? அந்த நாகுவா? கேட்டு பாசல் நான் கோயிலுக்கு போகும்போது என் கையை பிடிச்சி எழுத்த வா வான்னு கூப்பிடுறா சித்தி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சித்தி. நம்ம வீட்டு வாசல்லையா? ஏய் கனவு ஏதாவது பாத்தியா? இல்ல சித்தி சத்தியமா சொல்றேன் சித்தி. நம்ம கேட்டு பின்னாடிதான் நின்னுட்டு இருந்தோம். அப்ப சத்தம் போட்டு எனக்கு கூப்பிட்டுக்க வேண்டியதானே? எனக்கு பயமா இருந்தது சித்தி. ஏற்கனவே யார்த்த என் மேல ரொம்ப சந்தேகப்படுறாங்க. இப்ப இதுவரை தெரிஞ்சதுன்னா என்ன வீட்டை விட்டு அமிச்சிருவாங்க சித்தி. சித்தி நீங்க தானே காப்பாத்தணும் சித்தி. இந்த பாரு தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும். அப்படி தப்பு பண்ணிட்டேன்னா அதை தைரியமா சமாளிக்கணும். நாகு இனிமே உன் வாழ்க்கையில குடிக்கிறாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் நான் பண்றேன். இப்ப கொஞ்சம் பேசாம இரு. அழாத. நான் சொல்றது கேளு. அழாத. இருமா. ஹலோ கமிஷனர் சார் இருக்காங்களா? நான் காவேரி கார்மெண்ட்ஸ்ல இருந்து சாரதா பேசுறேங்க. சொல்லுங்க. அன்னைக்கு நாகுங்கிற ஒரு பையன் பத்தி உங்ககிட்ட போன் பண்ணிருந்தேன்ல? ஆமா. அந்த பையன் என் வீட்டு வாசல்ல வந்து என் பொண்ணுகிட்ட தவறா நடந்திருக்கா. அப்படியா? ஆமாங்க. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு அசிங்கமாவதுக்குள்ள நீங்க தான் எப்படியாவது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணும். கவலைப்படாதீங்க. நீங்க ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுத்துருங்க. நான் பாத்துக்கிறேன். கொடுத்துடுறேங்க. அவன் சிட்டில இல்லாத அளவுக்கு நான் பண்ணிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஓகே தேங்க்யூ. சித்தி நாளைக்கு இந்த விஷயம் பேப்பர்ல வந்துச்சுன்னா? சே அதெல்லாம் ஒண்ணு நடக்காதுமா. இந்த பாரு இன்னும் கொஞ்ச நாளைக்கு எங்கேயும் தனியா போகாத. இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்டயும் எதுவும் சொல்லாத. முக்கியமா உன் அப்பா கிட்ட எதுவும் சொல்லாத. தைரியமா இருக்கணும். உனக்கு ஒண்ணு ஆகாதுமா. விஜய் நைட் என்ன எக்கச்சக்கமா சாப்பிட்டியா? இல்லையே. இல்ல 7-8 வாட்டி வாந்தி எடுத்தியா? அதான் கேட்டேன். உங்களுக்கு எதுவும் தெரியாது, சும்மா இருங்க. தெரியாதா? சரி சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். ஐயோ கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சரி உட்கார். வேண்டாம் நிக்கிறேன். எஸ். அவங்களுக்கு கொஞ்சம் வாமிட்டிங், செக்அப் பண்ணும். வாங்க உள்ள போலாம். போ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். பிரெக்னன்சி கன்ஃபார்ம். Thank you டாக்டர். இப்பதான் விஜி கலகலான்னு நல்லா பழக ஆரம்பிச்சிருக்கா. இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. மற்றபடி பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இட்ஸ் ஓகே. கொடுத்த மாத்திரையெல்லாம் பர்ஃபெக்ட்டா கொடுங்க. மந்த்லி செக்கப்புக்கு அழைச்சிட்டு வாங்க. நதிங் டு வரி. டேக் கேர். மோர் தென் யூ டேக் கேர். நோ ப்ராப்ளம். ஓகே, தேங்க் யூ டாக்டர். ஏய் I love you.
எப்பவும் சிரிப்பீங்களே, இப்ப சிரிக்க மாட்டீங்களா? ஏய் விஜி, என்னாச்சு? ஏன் பாலுரா? ஒண்ணும் இல்ல. இந்த பார் விஜி, இப்பதான் டாக்டர் சொல்லிட்டு போனாங்க நீ சந்தோஷமா இருக்கணும், அழக்கூடாதுன்னு. என்னன்னு சொல்லு. ஒண்ணும் இல்ல. ஏதாவது வேணுமா? ஒண்ணும் இல்ல. ஏய் விஜி சொல்லு. எங்க அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. ஒரு தடவை கூட்டிட்டு போறீங்களா? நீ தாயாக போறன்னு தெரிஞ்ச உடனே உன் தாயை பார்க்கணும்னு ஆசை வந்துச்சா? நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. நான் கிண்டல் பண்ணலவா? இந்தாங்க, உள்ள போ விஜி. அக்கா, எப்படிக்கா இருக்க? நல்லா இருக்கேன். அக்கா வாங்க மாமா, வாக்கா. வாங்க. வாக்கா. விஜி, விஜி, அம்மா, விஜி. ஹாய் எழில். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன் ரொம்ப நாளா வரல? வீட்டு பக்கத்துல பியூட்டி பார்லர் திறந்திருக்காங்க. பாத்தீங்களா, எப்பவுமே பண்ணா ஒரே இடத்துல பண்ணுங்க, இல்லனா உங்க ஐப்ரோ ஸ்பாயில் ஆயிடும், உங்க ஸ்கின் ஸ்பாயில் ஆயிடும். புரியுதுங்களா? பாப்பா பாப்பா, நான் சொல்லல ரத்னசாமி சாதாரண அட்வொகேட் இல்ல, பெரிய பாப்பா. ரத்னசாமி விட்டான் பார் கோர்ட் நோட்டீஸ். இந்த நோட்டீஸ் என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய நகையெல்லாம் வச்சுதான் இந்த வியாபாரமே ஆரம்பிச்சாங்களாம். இந்த வியாபாரத்துல வந்து வருமானத்தை வச்சுதான் இந்த வீடே வாங்கினாங்களாம். இதோடைய மொத்த உழைப்புக்கும் நம்ம மாப்பிள்ள தான் காரணமா, அப்படி இப்படின்னு கச்சா முச்சான்னு புருடா விட்டுருக்கான். ஆனா இந்த அட்வொகேட் ரத்னசாமி புருடா விட்டானா நம்மாதான் கூட நம்பிடுவான் பாப்பா. ஆட்டை வட்டி மாட்டில் போடுவான், மாட்டை வட்டி ஆட்டில் போடுவான். இந்நேரம் நோட்டீஸ் சாரதா கையில கிடைச்சிருக்கும். ஒரே டென்ஷனா இருப்பாங்க. ராகு மாப்பிள்ள வயிற்றுல ஐயோ அம்மா ஐயோ அம்மா அடிச்சுக்கிட்டு பூஜையில் உட்காந்து மணி ஆட்டிக்கிட்டே புலம்பிக்கிட்டு இருப்பான். அங்கே சாரதா வரும். ஏங்க டென்ஷனா இருக்கீங்க? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கும்போது நீங்க கவலைப்படுறீங்க அப்படின்னு உதாரணம் விட்டுட்டு எல்லாரும் சோகமா உட்காந்துருப்பாங்க. அங்கே எது நம்ம டம்மி மாப்பிள்ள வருவான், அப்படி பார்ப்பான். ஏங்க நீங்க சோகமா இருக்கீங்க?
ஏங்க நீங்க சோகமா இருக்கீங்க அப்படி கேட்டதையே மறுபடியும் தேஞ்சரிக்காடு மாதிரி கேட்பான். சாரதா தான் ஏறி மாப்பிள்ளை பிடிக்காது, இப்பதான் பேசுதே இல்லையே, நோட்டீஸ் எடுத்து படாலும் மூஞ்சி அடிக்கும். எல்லாத்துக்கும் பொண்டாட்டி தான்டா காரணம், நீ இதுக்கு உடந்த இந்த வீட்டை விட்டு வெளியே போ, கெட் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.